மேம் வணக்கம். என்னுடைய பெண் உறுப்பில் சம்டைம்ஸ் பிளட் வருது மேடம். இது ஏன் மேடம்? ரேகா வயது 41ன்னு சொல்கிறீங்க. பெண் உறுப்பில் ப்ளீடிங் ஆகுதுன்னா கண்டிப்பாக என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது சில நேரம் எளிமையான இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், பல நேரங்களில் டேஞ்சரஸான கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ 41 வயது என்பது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஆண்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுகிற புற்றுநோய்க்கான தன்மைகளுக்கான வெளிப்பாடு இப்போ தான் தெரியும். ஸோ அந்த வகையில் ஒரு 40 வயதான பெண் கண்டிப்பாக முறையாக தன்னை பரிசோதித்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு கேன்சர் அவேர்னஸ். நம்ம நாட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் முதல் முக்கியமான கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர், 2 யூட்ரஸ் கேன்சர், 3வது லங் கேன்சர், அப்புறம் லிவர் கேன்சர். ஸோ பெண்களை பாதிக்கிற இந்த 2 கேன்சரையும் அருமையாக எளிமையாக ஆரம்ப நிலையில் தெரிந்து கொள்ள முடியும். வருமுன் பார்ப்பதற்கு கூட வழிமுறைகள் உண்டு. இதனை தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சொல்கிறோம். ஒரு செர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு ஒரு ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட்டு, ஒரு பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு, இவற்றின் மூலமாக இந்த கர்ப்பப்பை சீரான பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா, எந்த ப்ராப்ளம் வருமா என்பதை தீர தெரிந்து கொள்ள முடியும். இவை தவிர ஒரு பெல்விக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்கிறதா, வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது, ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் ஒரு 41 வயதானா கண்டிப்பாக முறையாக நீங்கள் பரிசோதனை செய்தீங்கன்னா என்ன குறைபாடுகள், என்ன கண்டிஷன் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாக பெண்களை பாதிக்கிற காமனான புற்றுநோய்களில் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம். வருமுன் காப்பது எப்போதும் நல்லது. இதனை தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக 41 வயதில் நீங்கள் இந்த பரிசோதனை முறைகளை தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு பொதுவாக அடிக்கடி ப்ளீடிங் ஆகலாம், அடிக்கடி உதிரப்போக்கப்படலாம், ஹெவி ஒர்க் பண்ணுறாங்க, கணவன் மனைவி உறவு இருந்தால் ப்ளீட் ஆகலாம். இந்த போஸ்ட் காய்டல் ப்ளீடிங்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக முறையாக பரிசோதித்து என்ன காரணத்தினால இந்த ப்ளீடிங் ஆகிறது, கர்ப்பப்பை வாய்ப்பு பிரச்சனையா, கர்ப்பப்பையில் எதுவும் புண்கள் இருக்கிறதா, கட்டிகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். இதன் மூலமாக ஆரம்ப நிலையில் வருகிற பிரச்சனையை தெரிந்து கொண்டால் முறையாக சரி செய்ய முடியும்.